Dear student, in this unit we are going to see physics lesson motion. What is force, motion, moment, Newton's first law and second law? Let us see. Students, don't fear this topic because in our day-to-day life we are facing this one. These are all the topics which are related with our daily life. What causes the body to move or come to rest? Or how do we speed up or slow down? How do we change the direction? The only one answer is force. You see, a man is standing in front of the door. How does he pass? Without push or pull the door, he can't move. This is called force. Without doing any work, he cannot move. It is called force. With the help of Newton's first, second and third law, we can explain. Mechanics. The effect of force on body is called mechanics. It is divided into two: statics, dynamics. What is statics? A body which are at rest under the action of force is called statics. Dynamics, the study of moving bodies under the action of force. It is further divided into two types. One is called kinematics and other is called kinetics. Statistics என்ன? ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. இப்போ டேபிள் மேலே ஒரு ஸ்டோன் இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது. டைனமிக்ஸ்னால் என்ன? இயங்குகிற பொருளை பற்றி படிக்கிறது, மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. இதை ரெண்டாக கூட டிவைட் பண்ணுறோம். கைனமெட்டிக்ஸ், தட் இஸ் த ரன்னிங் ஆஃப் வாட்டர் இன் ரிவர். ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு, அதோடைய ஆக்சிலேஷன், வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். பட் அது மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இல்லை. தட் இஸ் கால் கைனமெட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்னால் என்ன? இப்போ டேபிளில் இருக்க இந்த ஸ்டோனை என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம படிக்கும்பொழுது அதோடைய இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதோடைய கிராவிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரியான ஃபோர்ஸை பற்றி படித்தோம்னா தட் இஸ் கால் கைனட்டிக்ஸ். இப்போ டைனமிக்ஸில் இப்போ நம்ம ஏர், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஏர் வருது, அந்த ஏரை நம்ம என்ன பண்ணுறோம், பியானோ அளவில் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம், லாங் ப்ரெஸ் பண்ணுறோம், ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ஏ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பட் ஒவ்வொருத்தருடைய ரிலேஷன்ஷிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு டைனமிக்ஸ். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் அண்டு மோஷன். இட் இஸ் டிவைடட் இன்டு two types. Natural motion, it is independent. Violent motion, that is dependent. Natural motion, இப்போ காற்று அடிக்குது, அதுவாகவே ஸ்டாப் ஆகும் இல்லையா? நம்ம போய் அடிக்கிற காற்றை நம்மளாலே ஸ்டாப் பண்ண வேணும் தேவையில்லை. தட் இஸ் ஏ நேச்சுரல் ஒன். பட்டு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா we can. ஸோ தட் இஸ் we have to apply force, பிரேக் பண்ணால் அது வண்டி ஸ்டாப் ஆகும். தட் இஸ் கால் the violent one. அதுவாகவே ஒரு செயல் நடந்துச்சுன்னா தட் இஸ் நேச்சுரல். ஒரு செயலை நம்ம உருவாக்கணும்னா தட் இஸ் கால்டு வயலண்ட் மோஷன். அதுவாக வந்துச்சு, அதுவாக தட் இஸ் நேச்சுரல். அந்த மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு, நம்ம எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். தட் இஸ் கால் வயலண்ட் மோஷன். யூனோ, அக்கார்டிங் டு கலீலியோ, a body which is in the rest state or which is in a motion one, it continue its state unless we applied a force. அமைதியாக இருக்க பொருள் அமைதியாக தான் இருக்கும், இயங்குகிற பொருள் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணால் தான் இட் டிஸ்டர்ப், அதர்வைஸ் அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் அது இருக்கும். ஸோ தெர் இஸ் an experiment. If I drops down a feather and apple at the same time, what happens? Apple falls down first, then feathers. You know, apple reaches the earth first and then feather reaches. It is the presence of air. The same thing, if in the absence of air, that is in vacuum stage, I drop down feather and apple
at the same time, you know what happens? Both reaches the earth at the same time. This is due to there is no external force, isn't it? The next, inertia. When a body is in rest or in motion, when we apply an external force, it disturbs, then it opposes the force and it comes to its original position. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? அது ரெஸ்ட்டில் இருந்தாலோ அல்லது மோஷனில் இருந்தாலோ தன்னுடைய பழைய நிலைக்கு அதை வரத்துக்கு நினச்சி அதை அப்போஸ் பண்ணுறது தான் வி கால் இட் இனர்ஷியா. சும்மா இருக்கிறவனை ஏதாவது வேலையை விட்டால் என்ன நினைப்பான்? அவன் திரும்ப சும்மா இருக்கிறது எப்படிங்கிறதான் பார்ப்பான் இல்லையா? சுறுசுறுப்பாக ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை போய் சும்மா இருந்தான், அவன் சும்மா இருப்பானா? அவன் வேலை செய்யணும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆக சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்க நினைக்கிறான், வேலை செய்கிறவன் எப்படா திரும்ப நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இப்போ வி ஆர் ட்ராவலிங் இன் எ பஸ், our body also travels with this direction. When the driver applies the brakes, what happens? At the same time, வடிவேலு ஜோக் ஞாபகம்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணால் அவர் பாடி ஆல்சோ மூவ்ஸ் ஆன் திஸ் டைரக்ஷன். வண்டி நின்றுடும், அப்ளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, பட் அவர் பாடி மூவ்ஸ் ஆன் திஸ் டைரக்ஷன். அதான் கண்ணாடி பிடிச்சிட்டு வெளியில் விடுறோம். ஸோ இப்போ பஸ்ஸு ஸ்டாண்டிங் ஸ்டாப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவர் பாடி ஆல்சோ இன் ஸ்டாண்டிங் பொசிஷன், சேம் பொசிஷன். வண்டி ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது, ஸோ அவர் பாடி மூவ்ஸ் பேக் அண்டு இட் கம்ஸ் டு அண்ட் ரெஸ்ட்டு. ஸோ பின்னாடி போயிட்டு நம்ம எங்கே வரோம்? முன்னாடி வரோம். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் மேலே ஒரு பேப்பர் கார்டு வச்சுருக்கேன், அண்ட் தென் ஐ பிளேஸ் ஏ காயின். When I pull the card, what happens? The coin drops down into the glass. So the coin rest condition la irukku. Now I pull the card only. Paper moves, but coin needs to rest position. So it drops down. And another example, carom board விளையாடும்போது நம்ம பார்த்துருப்போம். When you playing carom board, coins one by one நான் அடுக்கி வச்சுருக்கேன். Now I strike the ஒயிட் காயின். ஸோ என்ன ஆகும்? இந்த ஒயிட் காயின் மட்டும் அப்படியே ட்ராப் ஆகும், பாக்கி கார்டெல்லாம் எப்படியா இருக்கும்? அப்படியே அதே பொசிஷனில் இருக்கும். த்ரூ பாக்கெட் அந்த ஒயிட் காயின் மட்டும் போடலாம் வித்தவுட் டிஸ்டர்ப் அதர் காயின்ஸ். ஸோ திஸ் ஆர் கால்ட் த எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா. லெட் us see the type of inertia: inertia of rest, inertia of motion and inertia of direction. Inertia of rest இப்போ பார்த்தது எல்லாமே inertia of rest. லாங் ஜம்ப் ஓடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஆஃப் மோஷன், லாங் ஜம்ப் ஓடுறப்ப அந்த பிளேயர் ஜஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுவாங்க, முதல்ல ரன்னிங் பண்ணுவாங்க, ஸ்லோ ரன்னிங், தட் இஸ் கால்டு மோஷன். இப்போ ரன்னர் அத்லெட்டு ரீச்சஸ் த ஃபினிஷிங் பாயிண்ட். ஃபினிஷ் பாயிண்ட் பண்ணோன்னே டக்குன்னு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ தே மூவ் ஆன், கொஞ்சம் நேரம் ஓடி தான் அதை நிப்பாட்டுவாங்க. தட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். பஸ்ஸை விட்டு இறங்கினப்ப இப்போ ரன்னிங் லைட்டாக ஸ்லோவாக ரன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அப்படியே டக்குன்னு இறங்க முடியுமா? ஸ்டெப் அவுட்டு நோ, இறங்கி அதே டைரக்ஷனில், பஸ்ஸு போகிற டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? லைட்டாக மூவ் பண்ணணும், ரன் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஃபெல் டவுன். இஸ் இட்? திஸ் ஆர் ஆல் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், when you are traveling a bus, the bus turns. What happens? Bus turns on left side, our body also turns on right side. So பஸ் எந்த பக்கம் திரும்புதோ அப்போ நம்முடைய பாடியும் அதே எதிர்ப்புறம் திரும்பும். It is called inertia of direction. Let us see momentum. That is linear momentum. Momentum P is equal to m into v. That is, the momentum depends on mass and velocity. Take for example, இப்போ இந்த மொமெண்டம் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணும்போது இட் ஹாஸ் எ பவர், அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்டு வெலாசிட்டி. எஸ், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த மொமெண்டம் depends on mass and also velocity.
type of forces, mainly two types, that is contact force and non-contact force. Contact force and non-contact force. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் டச் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்டு. நான் கான்டாக்ட்னா டச் பண்ணாமலே ஏற்படக்கூடிய விளைவு அஃபெக்ட்டு. சில பேர் அடித்தா தான் வலிக்கும், சில பேர் அடிக்கிறேன்னு சொன்னாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், அழ ஆரம்பிச்சிருவான் இல்லையா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் see the picture. இதெல்லாம் எப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சில வண்டி, சில பைக்கு நம்ம தொட்டு அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் அதை வண்டியை மூவ் பண்ண முடியும். பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். நீ இரும்பை அதை டச் பண்ண வைக்கணும்னு தேவையில்லை, இரும்பை கிட்ட கொண்டு போனாலே அது இட்டு அட்ராக்ட்ஸ். லைக் parallel force and unlike parallel force. The force acts on a equal on same direction, that is called like parallel force. ஒரு ஃபோர்ஸ் ஒரே டைரெக்ஷனில் அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். when it is சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பட் அன்லைக் parallel force அப்படின்னா, இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, வெஸ்ட் டைரக்ஷன் நடக்குது அப்படின்னா தே ஆர் கால்டு அன்லைக் parallel force. இப்போ கயிறு இழுத்தல் இல்லையா, ரோப் புல்லிங், இப்போ அன்லைக் parallel force பிகாஸ் ஒன் சைடு தே புல் ஆன் லெஃப்ட் சைடு and other side people they pull on right side. It is called unlike parallel force. You see in the pulling game, left side கொடுக்குற ஃபோர்ஸும் ரைட் சைடில் கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் that is called balanced force. இந்த கேமுக்கு எண்டே கிடையாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ரைட் சைட் பீப்புள், இட் கம்ஸ் டு அன் end. Is it? இப்போ ரைட் சைடு பீப்புள் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் லெஃப்ட் சைட் பீப்புள், it comes to an end. This is called unbalanced force or equilibrium we call it. That is equilibrium force also a system rotating effect of force. இப்போ டோரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், டோரை நான் ஐ புல் ஸ்ட்ரைட் இல்லையா, ஒரு டோரை நான் நேராக தான் இழுக்கிறேன், கதவை பிடிச்சி நேராக இழுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சைடில் தான் போகுது. ஒரு ஸ்டோன் இருக்குது டேபிளில், அதை நேராக புல் பண்ணுறேன், அந்த ஸ்டோன் நேராக தான் வரும், அது சைடாக போகாது. இட் பட் ஒரு டோரை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம சைடாக இழுக்க போல் நேராக தான் புல் பண்ணுறேன், டோரை ஸ்ட்ரைட்டாக புல் பண்ணுறேன், பட் இட் மூவ்ஸ் ஆன் சைடு. வை? திஸ் இஸ் கால் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஹிஞ்ச். இது நீங்கள் இல்லை ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஏசி டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக புல் பண்ணால் போதும், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது போகுது. திஸ் இஸ் கால் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் force rotation. It is also called point of rotation. The rod will be turned about the fixed point is called point of rotation. So thanks for watching. In our next class we shall see the remaining part. If you like, subscribe.